பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கடவுளை மனதில் கொண்டு நம் வாழ்க்கையை வாழ்ந்தால் அவர் நம் வாழ்வில் செயல்படுவார் என்பதை காண்கிறோம். அவர் நம் பலவீனத்தில் நம்மை பலப்படுத்துவார். நாம் பயப்பட வேண்டியதில்லை. நாம் தைரியத்துடன் வாழ்வோம். பாவம் செய்ய அனுமதிக்க மாட்டோம். நமது துக்கங்களிலும் மகிழ்ச்சிகளிலும் ஆறுதலையும் அமைதியையும் அனுபவிப்போம். நாம் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் பரிசுத்தத்தில் இயேசுவின் 2வது வருகைக்காக நாம் பொறுமையுடன் காத்திருக்க முடியும் என்று புனித பவுல் கூறுகிறார். மற்றவர்களுக்கு எதிராக நாம் முறுமுறுக்க முடியாது. தீர்க்கதரிசிகளைப் போல பொறுமை மற்றும் பொறுமையின் முன்மாதிரியை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இன்றைய நற்செய்தியில் இயேசு என்ன செய்தார் என்பதை காண்கிறோம். முடவர்கள் நடக்கிறார்கள், தொழில்நோயாளிகள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், இறந்தவர்கள் உயிர்த்தெழுப்பப்படுகிறார்கள். யோவான் இயேசுவை உலகிற்கு காட்ட வந்தார். அவர் ஒரு தாழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் இயேசுவுக்கு வழியை தயார் செய்தார். இயேசுவின் வாழ்க்கை நம்மை வழி நடத்தட்டும். இயேசு உயிரோடு இருந்தபோது செய்ததை நாம் செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எனவே இயேசு நம்மில் வாழட்டும். பல ஆன்மாக்களை சொர்க்கத்திற்கு தயார்படுத்துவோம். பிதாவாகிய கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செய்ய கிருபை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆமென்.